உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட சிறந்தது. இறை இயேசுவில் இனியவர்களே, நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் இறைவார்த்தை சிந்தனைகளை கேட்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கவும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைய முதல் வாசகமானது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12-14 முடிய, மேலும் 27-37 முடிய கொடுக்கப்பட்டுள்ளது. கொரிந்தி நகர் ஒரு மிகப்பெரிய வணிக நகரமாக விளங்கியது. ரோமையரின் குடியேற்ற நகரமாகவும் திகழ்ந்தது. இங்கு பல தெய்வங்களுக்கான கோயில்கள் இருந்தன. வழிபாடு சார்ந்த வாணிகமும் தழைத்தோங்கியது. சில மக்கள் ஒழுக்கக்கேடாய் வாழ்ந்தனர். மேலும் அவர்களிடம் கடவுளின் அருள் கொடைகளை பற்றிய தவறான எண்ணங்கள் இருந்தன. பொருள், பணம், பதவி, அதிகாரம் இவற்றை வைத்து நாம் அருள் கொடைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், யார் ஒருவர் பிணிர் தீர்க்கிறாரோ, அதிசயம் செய்கிறாரோ அவரே கடவுள் என்றனர். கடவுள் ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று மக்கள் உணரவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புனித பவுல் கூறுகிறார், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரிலும் தூய ஆவியாரின் முத்திரை பதிக்கப்படுவதால் பொது நன்மைக்காக கிறிஸ்தவ சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும். எனவே யாரும் எனக்கு அருள்கொடை இல்லை என்று சொல்ல முடியாது. யாரும் தன்னலத்திற்காக இவற்றை பயன்படுத்தவும் முடியாது. இந்த கொடைகள் கிறிஸ்துவின் உடலாகிய திரு அவையை கட்டி எழுப்ப வேண்டியவை என்று மக்களை மனமாற்றினார். இன்று நாமும் கொரிந்து நகர் மக்கள் போல நம்மில் என்றுமே உடன் வாழும் தூய ஆவியாரை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்திப்போம். இன்றைய நற்செய்தியில் இயேசு கனிந்த இரக்கமுடையவராக காணப்படுகிறார். பிறருக்காக அழுதிடும், பிறரது கண்ணீரை துடைத்திடும் சொந்தக்காரர் இயேசு. கணவனும் இல்லை, மகனும் இல்லை என்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த விதவை பெண்ணை கண்டு இயேசு எசையா 66:13 கூறுவது போல, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க இறைவனின் எல்லையில்லா இரக்கத்தை தெளிவாக காட்டியவர். மேலும் பரிவுள்ள, பற்றுள்ள, மெய்யான இறைவனாகவும் நிறைவான மனிதராகவும் இருக்கும் இயேசு நம்மை இரக்கத்தோடும் அன்போடும் வாழ அழைக்கின்றார். இரக்கம் கடவுளின் மறுபெயர். நாம் அந்த இரக்கத்தின் மலர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய், இந்த உலகத்தில் மக்கள் அனுபவிக்கின்ற துன்பங்கள், குறிப்பாக பசி, பட்டினி, வறுமை, ஏழ்மை, நோய், கல்வி அறிவின்மை, சமூக கொடுமைகள் என்று மனிதரை வாட்டி வதைக்கின்ற தருணங்களில் நாம் பிறருக்கு பரிவை காட்டுவோம். நாமும் பரிவை பரிசாக பெற்றிடுவோம். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டை இரக்கத்தின் ஆண்டாக வெளியிட்டு, நம் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம் என்று அழைப்பு விடுத்தார். இரக்கம் பெறுவதும் இரக்கம் கொடுப்பதும் நம் வாழ்வின் ஒவ்வொரு நாள் நிகழ்வாக இருக்கிறது. எனவே வெடித்து சிதறும் எரிமலையாய் இருப்பதை விட விளக்கேற்றும் தீப்பொறியாய் இருப்போம். ஜெபம். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, எல்லாவற்றையும் உம்முடைய அன்பினால் படைத்தீரே. அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, மோசே, யோசுவா, நீதி தலைவர்கள், அரசர்கள் மற்றும் இறைவாக்கினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இரக்கத்தோடு வழிநடத்தி காப்பாற்றினீரே. அதைவிட மேலாக தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு எங்கள் மீது அன்பு கூர்ந்தீரே. எங்களை காப்பாற்ற வழிகாட்ட நீர் துணையாய் இருப்பது போல நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது இரக்கம் உள்ளம் கொண்டவர்களாய் சொல்லிலும் செயலிலும் இருக்க எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன்.